வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம லவுண்ட் லவுண்ட் மீடியாவில் முக்கியமான சினிமா நியூஸ், அரசியல் நியூஸ்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்களா, அதுல சில பல விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு நான் படப்படம் ஓடிடுறேங்க. அதுல மெயின் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் அவர்கள் வந்து பயங்கர மாசா இருக்காருங்க. எதுலன்னு கேட்டீங்கன்னா ஓம் படத்துலங்க. ஸோ ஓம் இந்த படமே வரவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓமுங்கிற படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. ராஜ்குமார் பெரியசாமி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அமரன் படத்துல. ஸோ அமரன் படத்துல வந்து அவர் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் டேரக்டராக மாறிட்டாருங்க. எல்லாருமே பிடிச்ச டேரக்டராக மாறிட்டாரு. ஏன்னா அமரம் படம் வந்து கிட்டத்தட்ட 300-400 கோடி வந்து வசூலிச்சிருச்சு. இன்னொன்று, தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டேரக்டர்ல அவர் மெயினாக ஒருத்தராக மாறிட்டாரு. நம்ம தனுஷாவை பொறுத்தவரையும் எப்பயுமே வெற்றி வகை சூழ்நிலை ஒரு டேரக்டர் கிட்ட போயிட்டு கை கொடுத்து திருப்பி எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம தனுஷ் சார். அது வந்து நல்ல விதமாக சொல்றேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவரோட படத்துல வந்து நிறைய வந்து ஹிட் கொடுத்த டேரக்டர் தான் இருப்பாங்க. இவரோட கதை செலக்ஷனுமே சூப்பராக தான் இருக்கும். பட் இவரோட கதைகளை வந்து சில பல பிரச்சனையாயிரும். படம் ரிலீஸ் ஆகிறப்போ தேர்தல் வந்துடும். நான் எந்த படத்தை பத்தி சொல்றேன் உங்களுக்கே தெரியும். போர்த்துறை டேரக்டர் கூட சேர்ந்து ஒரு கரங்கர சூப்பர் மூவி பண்ணாருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேட்டர்ல போய் பார்த்தேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓட்டில போய் நீங்க போய் பாருங்க. அப்படி இருக்கிறப்போ வந்தேன்னா அந்த படத்தை மாதிரியே இப்போ இவரும் என்னன்னா அமரன் படத்தை பார்த்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி வந்து கூப்பிட்டுருக்காரு. இந்த படம் வந்து இப்போ ஓமுன்னு சொல்லி படம் ஃபர்ஸ்ட் லுக்கோட பேரை வந்து ரிவீல் பண்றதுக்காகவும் தனுஷ் சார் வந்து ரிவீல் பண்றதுக்காகவும் இந்த வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், இந்த வீடியோ நான் வந்து அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் இருக்கிறப்ப வந்து இந்த படத்துல ஓமுங்கிறதுக்கு காரணம் என்ன, தனுஷ் சார் வந்து எப்படின்னா எலிவேட் ஆகிறான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. இதுவுமே என்னன்னா தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் சார் 1.5 பார் ஃபிலிம் சொல்லி அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து விட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா தனுஷ் சார் வந்து ரிஸ்க் எடுத்து காசு போட்டு பண்றாருன்னா அப்ப இந்த கதை வந்து வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓம் சாப்டர் 1 சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப இன்னுமே நிறைய இருக்கு போல. ஸோ அப்படி இருக்கிறப்போ காந்தாரா சாப்டர் 1, காந்தாரா சாப்டர் 2 இருக்கிற மாதிரி இதுலயும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும் போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு லெவல்ல வேற லெவலா போக போகுதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ட்ரீசர்ல இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து இந்த சீனியை எலிவேட் பண்ணி காமிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபியங்கர். சாய் அபியங்கர் வந்து தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக மாறிட்டாரு. ஏன்னா கருப்பு மூவில வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஹிட் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு கார் வேற வந்துச்சு, சூர்யா சார் கொடுத்தாரு. அப்புறம் இருக்கிறப்போ இந்த படத்துல வந்து தனுஷ் சாரோட இன்ட்ரோ சீன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒரு மியூசிக் எலிவேஷன் பண்றப்போ சரி ஓகே பிளாக் பஸ்டர் அந்த படம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா இவரோட மியூசிக் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இவரோட பாடுற பாட்டு வந்து பல பேருக்கு புரியுது. ஆனா என்னன்னா ஒரு வைபாவே இருப்பாங்க. ஏன்னா கருப்பு மூவில வந்து பல வார்த்தைகள் புரியல. ஆனா இன்னுமே வந்து ஏன்டா புரியுதான்னு கேட்டா புரியாது. ஆனா பாட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற ஆளுங்க வந்து பல பேருங்க. அப்புறம் இருக்கிறப்ப வந்து இந்த படத்துல என்ன அந்த ஒரு மியூசிக் எலிவேஷன் பயங்கரமா ஹிட் அடிச்சு ஒரு லெவல்ல கொண்டு போயிட்டாரு. படத்தோட ஹீரோயின் யாரும் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. சாய் பல்லவியோட ஒரு இன்ட்ரோவும் ஒரு அதுக்கான ஒரு வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்புறம் முக்கியமான மம்முட்டி சார். ஸோ மம்முட்டி சார் வந்து சாதாரணமா ஒரு படத்துல வந்து உள்ள வரமாட்டாரு தமிழ் சினிமால. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து தமிழ் சினிமால மம்முட்டி சாரை வந்து உள்ள வராரு. அதுக்கும் இந்த கதைக்கும் வந்து பயங்கரமான ஒரு சம்பந்தம் இருக்கு. மம்முட்டி சாரோட ரிவீலிங் பாட்டுமே மம்முட்டி சாரோட தனி வீடியோவே ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று மெயின் திங் என்னன்னா பிரஸ் மீட்ல வந்து ஓமுன்னு வார்த்தை வச்சிருக்கீங்க. அப்புறம் இருக்கிறப்ப வந்து கத்தி கடப்பார துப்பாக்கின்னு சொல்லி காமிக்கிறீங்க. இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கும் ஓமுக்கும் சொல்லி ஒரு ஆப்போசிட்டா இருக்கு, தப்பா இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் சிரிச்சுட்டு இல்ல சார் நீங்க மட்டும் தான் இப்படி புதுசா கேட்டீங்க, எனக்கு சந்தோஷம். பட் ஓமுங்கிற வார்த்தைக்குள்ளேயே சாமி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சாமிங்கிறது சாந்தமா மட்டும் இருக்காது சார். பிரச்சனை வந்தா கொந்தளிப்பா மாறும். அவர்கிட்டயும் கத்தி கடப்பார கொடுவான்னு சொல்லி நிறைய இருக்கும். இன்னொன்று மிருகங்கள் சார்ந்தவே நிறைய விலங்குகள் வந்து எல்லா சாமிகிட்டையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து சாமியை நம்ம ஒரு கட்டத்தில் வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம தனுஷ் சாரையும். தனுஷ் சார் வந்து வேற லெவலான ஆக்டர். நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லாதீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோல வந்து தனுஷ் சாரோட கேரக்டர் எலிவேஷன் வந்து அப்படி இருக்கும். இதுல வந்து சாதாரணமா இருப்பாரு, இன்னொரு கோவமா இருப்பாரு, இன்னொரு வந்து பயங்கர ஜாலியா இருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து தனுஷ் சார் வந்து மல்டி டேலண்டட் பர்சன். தனுஷ் சார்கிட்ட நீங்க ஒரு சீனை சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அவர் 10 விதத்துல வந்து பண்ணி காமிப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த 10மே நல்லா இருக்கும். ஏதோ வந்து நம்ம எடுத்துட்டு போறதுன்னு தெரியாது, அப்படிப்பட்ட இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலா ஒரு ஹீரோயின் தாங்க நம்ம சாய் பல்லவி அவர்கள். சாய் பல்லவி அவர்களும் வந்து சாதாரணமாக கிடையாதுங்க. ஒரு சீனையே எலிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. நான் அமரன் படத்தை சொன்ன மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமரன்ல வந்து சாய் பல்லவினா அமரன் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து ஓம்ல வந்து 2 நடிக்கிற அரக்கர்கள் சாய் பல்லவி, தனுஷ் இந்த 2 பேருமே வந்து நடிக்க போறாங்க. நான் வந்து அந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது சொல்லப்படுது. 16/10/2026 சொல்லி டேட்டை வேற போட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறது எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. நீங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி போங்க. 2வது மச்சி ஒரு கோட்டை சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவா சார் வந்து பிரபலமா ஒரு டைலாக் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வர ஒரு படம் SMS சிவா மனசு சக்தி. அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டுங்க. ஒரு 16 வருஷமா வந்து ராஜேஷ் அவர்களும் ஜீவா அவர்களும் சேராமே இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் இல்லை, கதை இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி பல பேர் கேட்குறப்போ உங்களுக்கு எல்லாமே ட்ரீட் தர மாதிரி நாங்கள் வந்து
இந்த ஜூலை ஆகஸ்ட்ல வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட டேட் என்ன சொல்லலை. பட் ஜாலியாக இருந்த ஒருத்தன் ஜியோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஜியோவா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, எப்படி சிவா மனசு சக்தி எஸ்எம்னு சொல்லி உங்கள் மனசில் நாங்கள் வந்து பதிஞ்சிருமோ அதே மாதிரி ஜாலியாக இருந்தா ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஜியோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஜீவா சாரை வந்து இப்போ தற்காலிகமாக அவரோட அப்பா இறந்ததுனால அவர் ரொம்ப கவலையில் இருந்தார். ஸோ எப்போ வந்து சிஎம் ஆனாரோ விஜய் அவர்கள் அன்றைக்கே வந்து இவரும் வந்து காலம் தவறிட்டார். அப்படி இருக்கிறப்போ அந்த சோகத்தில் இருக்கிறப்போ அந்த படம் வந்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இவானா, ஸோ நம்ம லவ் டுடே படத்தில் வந்த ஹீரோயினும் வந்து இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக போகுது. இந்த படத்துக்கு ஸ்பெஷலை தாண்டி இன்னொரு முக்கியமான ஆள் வந்து இந்த படத்தில் இருக்காரு. சேம் எஸ்எம்எஸ்க்கு வந்து யார் மியூசிக் பண்ணாரோ யுவன் சங்கர் ராஜா அவரே தாங்க வந்து இந்த படத்துலேயே வந்து பண்ண போகிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவோட காம்போவும் ராஜேஷோட காம்போவும் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. இந்த மச்சி அவர் கேட்டு சொல்ல அவரு சொல்லி ஜீவா சாரோட அந்த மாஸ் டிலாக் மாதிரி இங்கே ஏதோ ஒரு காமெடியான ஒரு மாஸ் டிலாக் இருக்க போகிறாங்கிறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் அவர்கள் வந்து இல்லாததான். சந்தானம் சார் வந்து ஒரு காம்போல ஒரு காமெடியனாக இருந்தால் அந்த படமே வேற லெவலாக இருக்கும். என்னதான் வந்து ஒரு படம் மொக்கையாக இருந்தாலும் சந்தானம் சாரோட காமெடி வந்து தனியாக தெரியும், சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஆக்டரை விட காமெடியன் சந்தானம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அதை பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம ஜீவா சாரோட ஜியோ ஜாலியாக இருந்த ஒருத்தன் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த படத்தோட மொமெண்ட்டை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் அந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தானம் ஜீவா காம்போ வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. மூணாவது, நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு பல தரப்பு மக்கள் வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா இருக்கிறப்போ அவங்க வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. நிறைய நலத்திட்டங்களும் செய்வாங்க. மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது, போஸ்டர் ஓட்டுறது இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்னன்னா சிஎம் விஜய் ஆனதுக்கப்புறம் பயங்கர பொறுப்புணர்ச்சியாக எல்லாருமே இருக்காங்க. அதுவும் ஃபேன்ஸ் வந்து இன்னுமே பயங்கர தொண்டராக மாறிட்டாங்க தாவேக்காக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து ஜூன் 22 பல நலத்திட்டங்கள் வந்து வெளியாக போகுது. அதில் மெயின் என்னன்னா ரேஷன் கார்டுக்கு 2500 சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னுமே அஃபிஷியல் ஆகல. பட் ஜூன் 22 சொல்லுவாங்கன்னு சொல்லி பிரபலமாக பேசப்படுது. தமிழ்நாட்டில் முக்கிய ஜூவில் வந்து என்னன்னா நமக்கு வந்து காசு வந்து இல்லை, ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா அங்கே போய் வண்டர்வேர்ல்டில் பொறுத்தவரைக்கும் சைக்கிளுக்கு வந்து ஒரு காசு வாங்குறாங்க, 100 ரூபா 200 சொல்லி வாங்குறாங்க. அந்த காசு வந்து கம்மி பண்ணால் நல்லாகும்னு சொல்லி என்னோட தரப்பு வாதம். இது தேர்தலில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஜூன் வர 21 22 வந்து எப்படி இருக்க தெரியல. ஆனால் ஜூன் 22 வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பணித்திட்டங்களை வந்து சொல்ல போறாரு, நல்ல திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்த போறாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா விஜய் சார் அவர்கள் வந்து நார்மலாகவே ஆக்டர் ஆகிறப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபேன்ஸ் மூலியமா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னும் தனியாகவே போய் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ சிஎம் ஆயிட்டார், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கு. மக்களுக்கு வந்து அடுத்தடுத்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து சிஎம் விஜய் அவர்கள் இப்போ ஜூன் 22 அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. நானுமே ஆர்வமா இருக்கேன். ஸோ அவர் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எனிவேஸுங்க, முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கும் ஜீவா சார் அவர்களுக்கும் தனுஷ் சார் அவர்களுக்கும் அடுத்தடுத்த மூவி அப்டேட்டுக்கும் அடுத்தடுத்த பணிகளுக்கும் எங்களோட 11 மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.